Good morning students, welcome to Sheba Group of Schools online class. நம்ம previous classல chapter 17 fully complete பண்ணிட்டோம் கரெக்டா. அந்த payment system அந்த 17 chapters அந்த fully நம்ம payment system அதுக்கப்புறமா security system பார்த்தோம் கரெக்டா. e-commerce அதாவது 16 17 18 fully அந்த e-commerce எப்படி அவங்க transaction பண்ணாங்க, money transaction பண்ணாங்க, கிரெடிட் எப்படி நம்ம கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டுக்குள்ள யூசேஜ் என்னது, அதில் உள்ள வெரிஃபிகேஷன் என்ன உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும் அந்த ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் பார்த்தோம். ஓகே, திஸ் இஸ் த லாஸ்ட் சாப்டர் இன் 18 ஃபார் தி நம்ம 12th அப்ளிகேஷனில் உள்ள லாஸ்ட் சாப்டர் எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் EDI. ஸோ இந்த நம்ம எல்லாமே அதாவது ஒரு பொருளை நம்ம வாங்கியது விற்கியது, அதே மாதிரி அந்த ஆன்லைனில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணோம், ஆன்லைனில் எப்படி டிரான்சாக்ஷன் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், டிரான்சாக்ஷன் பண்ண ஸ்மால் அமௌண்ட் அதே மாதிரி லார்ஜ் அமௌண்ட் எப்படியெல்லாம் நம்ம அந்த டிரான்சாக்ஷன் பண்ண உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஓகே, ஸோ அந்த லாஸ்ட் கான்செப்ட் தான் இப்போ படிக்க போகிறோம். என்னது? எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச். அப்போ எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் சேம் அஸ் அந்த நம்ம டேட்டாவை எப்படி நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம்ல டீட்டெயில்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். லிசன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த சாப்டர்ஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் 1 by 1 பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ ஒவ்வொரு சாப்டர்ஸ் இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ண லெசன்ஸ் ஃபுல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 1 mark 2 mark 3 mark அண்ட் 5 mark படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சேம் வே ட்ராயிங் எதாவது இருந்துச்சுன்னா அந்த ட்ராயிங் எல்லாமே நீங்கள் பென்சிலில் ட்ரா பண்ணக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேஜ் மேக்கர் படிக்கும்போது ஷார்ட்கட் கீ கம்பல்சரியாக எழுதணும். அதே மாதிரி அந்த பேஜ் மேக்கர் எழுதும்போது அதில் உள்ள அந்த டூல்ஸ் கேட்டிருப்பாங்க. 5 mark கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டூல்ஸ் எல்லாமே எழுதணும். 5 டூல்ஸ் இல்லைன்னா 10 டூல்ஸ் அப்படி எழுதக்கூடாது. நம்ம புக்கில் எவ்வளோ டூல்ஸ் இருக்கோ அவ்வளோ டூல்ஸை நீங்கள் கம்பல்சரி என்ன செய்யணும், எழுதணும். ஓகேயா? ஓகே, லிசன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த லெசன் ஃபுல்லி எடுக்கும்போது நீங்கள் ஒரு ஸ்மால் சாப்டர்ஸ் தான், அதை நீங்கள் என்ன செய்யுங்க கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேயா? டேக் இன் யுவர் புக் பேஜ் நம்பர் 266 chapter 18 electronic data interchange. Introduction EDI. The electronic data interchange is the exchange of business documents between one trade partner and another electronically. So one side நம்ம இதில் வந்து எல்லாமே டிரான்சாக்ஷன் எது பண்ணாலும் 2 ways இருக்குது. ஓகே, 2 மெம்பர்ஸ் அதில் என்ன செய்வாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் அதில் எதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா பார்ட்னர் அண்ட் தென் எலக்ட்ரானிக்கலி. ஸோ இந்த இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் த்ரூ எ dedicated channels or through the internet is a predefined format without much human intervention. So இதில் எதெல்லாம் யூஸ் இந்த கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா அந்த ட்ராவலில் மோஸ்ட்லி ஹியூமன் பீயிங் அண்ட் தென் சேனல்ஸ் ஃபார் இன்டர்நெட். ஸோ இது த்ரூ ஃபார் தி இன்டர்நெட்டு தான் மோஸ்ட்லி வேலை. டேட்டா இன்டர்சேஞ்சுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்டர்நெட். ஸோ இந்த ஆன்லைன் பேசிக் கான்செப்டில் தான் இந்த கான்செப்டே நடந்துகிட்ருக்கு. ஓகே, இட் இஸ் யூஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் டாக்குமெண்ட்ஸ். இது வந்து மெயின்லி யூஸ்டு ஃபார் தி ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் தி டாக்குமெண்ட்ஸ் டேட்டா such as delivery notes, invoices, purchase orders, advance ship notice, functional acknowledgements etc. இப்போ டாக்குமெண்ட்ஸ் மோஸ்ட்லி இதில் தான் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. தீஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டைரக்ட்லி ஃப்ரம் த கம்ப்யூட்டர் ஆஃப் the issuing company to that of the receiving company with great time saving and avoiding many errors of traditional on paper communication. இப்போ இது வந்து மோஸ்ட்லி எதில் யூஸ் ஆகிட்டு இருக்குன்னா இன்டர்நெட்டில் ஒரு கம்ப்யூட்டரில் நம்ம நினச்சிதோன்னா இந்த கான்செப்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். எதன் மூலமாகனா பேப்பர்லெஸ் டாக்குமெண்ட்ஸ். ஓகே, டாக்குமெண்ட்ஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது தான் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன வரும்னா அதில் வந்து நமக்கு டெலிவரி நோட்டீஸ் இருக்கலாம், இல்லைன்னா பர்ச்சேஸ் ஐட்டம் இருக்கலாம், இல்லைன்னா கம்பெனி டீட்டெயில்ஸ் இதெல்லாமே எங்கே தான் நம்ம கொடுப்போம்னா இந்த பேப்பர்லெஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆன் பேப்பர் கம்யூனிகேஷன் மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபார் தி பேப்பர் கம்யூனிகேஷன் போல் இது என்னச்சுதாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. Before the populations of internet based on the
e-commerce. அப்போ இது மோஸ்ட்லி எல்லாமே e-commerce மூலமாக வந்துட்டு இருக்கு. It was the major e-commerce model. EDI includes data exchange between buyers and sellers, trade partners, and also internal data exchange within the departments of the company. அப்போ இதில் மோஸ்ட்லி யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஸோ இந்த ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணுனா இந்த எக்ஸ்சேஞ்ச் டேட்டா இன்டர்சேஞ்ச். ஓகே, டேட்டா எக்ஸ்சேஞ்ச் ஃபார் தி யார் பிட்வீன் யாரெல்லாம்? பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். அதே மாதிரி ட்ரேட் பார்ட்னர்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா இன்டர்னல் ஏதோ ஒரு டேட்டா எக்ஸ்சேஞ்சாக இருக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எங்கே யூஸ் ஆகுதுன்னா EDI. அப்போ இதில் வந்து தேர் ஆர் வெரி இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் EDI எதெல்லாம்னா XML, ANSI, AIS, XTOL, எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாமே எங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா இந்த டேட்டா எக்ஸ்சேஞ்சில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, கிளியரா? தென் EDI இஸ் ஏ பேப்பர்லெஸ் ட்ரேட், தென் பேப்பர்லெஸ் பேமெண்ட். அப்போ இந்த e-commerce மோஸ்ட்லி நம்ம த்ரூ ஃபார் தி ஆன்லைன் பர்ச்சேஸ் தான். இப்போ இன்டர்நெட்டில் மோஸ்ட்லி எல்லாமே என்ன செய்தாங்க? ஆன்லைனில் நம்ம பையர் அண்ட் செல்லர் யூஸ் பண்ணி நமக்கு ஏதாவது ப்ராடக்ட் ஏதோ ஒன்று அவங்க என்ன செய்தாங்க? அந்த பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ இந்த கான்செப்டை இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? யூஸ் பண்ணாங்க. தென் இது எப்படி டெவலப் ஆயிடுச்சு, யார் கிரியேட் பண்ணாங்க உள்ள டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 267. Soon business begin to realize using EDI will smoothen the business transaction and increase the profit. ஓகே, அப்போ இந்த ப்ராஃபிட் நமக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது ப்ராஃபிட் இருக்கணும். ஓகே, அந்த ப்ராஃபிட் நமக்கு இங்கே ஒரு மணி டிரான்சாக்ஷன் இல்லைன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு கான்செப்டுக்கு அவங்க பண்ணும்போது அந்த கம்பெனிக்காரங்களுக்கு கம்பல்சரி என்ன வேணும்? ப்ராஃபிட் வேணும். ஓகேயா? ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்மளுடைய இந்த e-commerceல யூஸ் ஆகிட்டு இருக்கு. These standardizations made ordering and shipping faster and less expensive. இப்போ மோஸ்ட்லி இந்த நம்ம ஆன்லைனில் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஷிப்பிங் ஃபெசிலிட்டி இருக்கணும், அதே மாதிரி அதில் உள்ள டிரான்சாக்ஷன் எல்லாமே இருக்கும். ஆனாலும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வந்து லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, ட்ராவல் பண்ண டைம் இதெல்லாமே நமக்கு என்ன செய்யும்? நமக்கு கம்மியாக இருக்கும். ஆனால் வீட்டில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுடைய ப்ராடக்டை டெலிவரி பண்ண மாதிரி உள்ள கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் ரேடியோ டெலிடைப் அடுத்து நெக்ஸ்ட் வந்து டெலிஃபோன் மெசேஜ் மூலமாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன் லேட்டர் 1960s ஷிப்பிங் லைன், railroads and airlines and truck companies of USA were exchanging electronic messages of their business. இப்போ ஃபர்ஸ்ட் 1960ல் தான் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னது? பிஸ்னஸ், அதாவது எலக்ட்ரானிக் மெசேஜ் யூஸ் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் மெசேஜ் வேர் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், அதாவது மெனி டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க? இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சேம் வே 1968 these companies grouped together among themselves and formed the TDCC. அதாவது ஃபர்ஸ்ட் 1960ல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த குரூப் ஆஃப் த எலக்ட்ரானிக் மெசேஜஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 1968ல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாம் குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அதில் ஒரு என்ன பண்ணி ஒரு ஸ்கீம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 1975 இட் இஸ் த ஃபர்ஸ்ட் EDI ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, அண்ட் தென் 77 அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க? ஒவ்வொரு இயர்லேயும் டெவலப் பண்ணி 1985 UN கிரியேட்டட், யுனைடெட் நேஷன் கிரியேட்டட் த எனது EDI ஃபேக்ட்னு சொல்லி அந்த கான்செப்டை கிரியேட் த்ரூ ஃபார் த e-commerce டெக்னாலஜிக்கு தான் என்ன பண்ணாங்க? கிரியேட் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் EDI. அப்போ இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் EDIயில் ஃபர்ஸ்ட் மெயினில் என்ன பார்க்கணும்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் தென் பேப்பர்லெஸ் ட்ரேடு. ஓகே, ஸோ நம்ம இப்போ இன்ட்ரொடக்ஷன் பார்த்தா 1960ல் இது க்ரியேட் பண்ணி அதே ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணியிருக்காங்க? டெவலப் பண்ணியிருக்காங்க. தென் செகண்ட் கான்செப்ட் என்னதுன்னா EDI டைப்ஸு. ஸோ இந்த EDI டைப்ஸ் வந்து அதாவது இந்த கம்யூனிகேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கான்வர்சேஷன் என்ன செய்யணும்னா சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்ச் ஆகும்போது அதில் உள்ள திஸ் பேஸ்ட் ஆன் த மீடியம் ஃபார் transmitting EDI documents the following major types. எதெல்லாம் பார்க்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஒன் direct EDI, and then EDI via WAN, and then EDI via FTP, and then web EDI, and then mobile EDI. இப்போ இந்த EDI டைப்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் EDI point to point. This is called
EDA point-to-point EDA, it is establishes a direct connection between various business stakeholders and partners individually. இப்போ இதில் வந்து எதெல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்கன்னா ஷேர் ஹோல்டர், அதாவது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்ட் தென் பார்ட்னர்ஸ். இதில் வந்து ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணாங்க பிஸ்னஸ். திஸ் இஸ் த லார்ஜர் பிஸ்னஸ். லாட் ஆஃப் டேஸ் டு டே பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்கு தான் இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பாயிண்ட் டு பாயிண்ட்னு என்னது, லாட் ஆஃப் டே. டைரக்ட் வந்து என்னது, டே டு டே. அப்போ ஒவ்வொரு நாளும் இது என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. லார்ஜ் பிஸ்னஸ், லார்ஜர் பிஸ்னஸ். ஓகேயா, திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த type. Then second one is EDA via WAN. WAN na enadhu, value added network. It is the document transfer with the support third party network service provider. இப்போ செகண்ட் டூ பார்ட்டிஸ்னா யாரெல்லாம், பையர் அண்ட் செல்லர். இப்போ இந்த டைப் ஆஃப் அந்த இடிஐயில் என்ன இருக்குன்னா தேர்ட் பார்ட்டி யார், அந்த சர்வர். எந்த சர்வர், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். Many businesses preferred this network model to protect them from the updating ongoing complexity and of network technology யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த value added network வந்து யூஸ் பண்ணாங்க. This is the second type of EDA. Then third one is EDA via FTP VPN. So this is the protocols. FTP தெரியும் உங்களுக்கு, file transfer protocol for exchange of EDA, அதாவது based document through for the internet and then intranet. அப்போ இதில் வந்து என்ன யூஸ் பண்ணுவோன்னா, இன்டர்நெட் எல்லாம் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே என்ன யூஸ் பண்ணுவாங்க, இன்டர்நெட் யூஸ் பண்ண டிரான்சாக்ஷன் பண்ணது. தென் இதில் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் ஃபார் தி இன்டர்நெட், த்ரூ ஃபார் தி இன்டர்நெட் அண்ட் தென் இன்ட்ராநெட். ஸோ இன்டர்நெட், இன்ட்ராநெட் அண்ட் தென் எக்ஸ்ட்ராநெட் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களை ஆல்ரெடி நான் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே எங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ். ஓகே, தென் ஃபோர்த் ஒன் இஸ் என்னது, EDA வெப் EDA. ஸோ வெப் பேஸ்டுன்னு உங்களை ஆல்ரெடி தெரியும். மோஸ்ட்லி நம்ம இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்தாலே ஃபர்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்டில் என்னது, வெப் பேஸ்டு அந்த லாங்குவேஜ் தான் பார்த்தோம், என்னது HTML. சேம் வே இந்த ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம 12th ஸ்டாண்டர்ட்லேயே மோஸ்ட்லி அந்த வெப் பேஸ்டு அந்த கான்செப்ட் கூடிய அந்த SQL, அதே மாதிரி அந்த கோடிங், அதே மாதிரி பேஜ் மேக்கர் எல்லாமே மோஸ்ட்லி நம்ம அட்வான்டேஜாக தான் போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ அதே கான்செப்ட் இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெப் பேஸ்டு EDA கண்டக்ட்ஸ் EDA யூசிங் அண்ட் வெப் ப்ரௌசர் வயா இன்டர்நெட். அப்போ மோஸ்ட்லி எல்லா கான்செப்டுக்கு என்ன தான் யூஸ் ஆகுது, இன்டர்நெட். Then here the business are allowed to use any browser to transfer data on their business partner. இப்போ நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்குது, அதை யூஸர் வந்து என்ன ப்ரௌசர் வேணாலும் யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் பண்ணக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதன் மூலமாக, இந்த வெப் EDA and then easy convenient for small and medium organization. This is the small and medium type of organization க்கு தான் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Then last one is mobile EDA. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்ம மோஸ்ட்லி எல்லா டிரான்சாக்ஷன், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எதன் மூலம் நடந்துட்டு இருக்கோம், மொபைல். Then when smartphones or other such handheld devices are used to transfer EDA document is called as another mobile EDA. This is application, it increase for the speed of EDA transaction. இப்போ இந்த மொபைல் EDA மொபைல் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எந்த பிளேஸில் வேணாலும் நம்ம உட்காந்து என்ன பண்ணிக்கலாம், டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த டைப் ஆஃப் EDA. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, டைரக்ட் EDA. ஸோ இது வந்து லார்ஜர் பிஸ்னஸுக்கு தான் இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டே டு டே ஒவ்வொரு நாளும் இதை யூஸ் டிரான்சாக்ஷன் பண்ணது தான் இந்த கான்செப்ட். அண்ட் தென் EDA via VAN என்னது, வேல்யூ ஆடட் நெட்வொர்க். ஸோ இந்த நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் மூலமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க FTP ப்ரோட்டோகால்ஸ். ஸோ வயா த்ரூ ஃபார் தி இன்டர்நெட் ஆர் இன்ட்ராநெட் மூலமாக இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க. தென் அனதர் ஒன் சேம் வே, அதே மாதிரி தான் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் தென் வெப் EDA வந்து நமக்கு வெப் பேஸ்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தென் லாஸ்ட் ஒன் இஸ் வெப் மொபைல் EDA. மோஸ்ட்லி உள்ள அதாவது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மொபைல், ஸ்மார்ட் ஃபோன் ஆர் எனி அதர் ஹேண்ட்ஹெல்டு டிவைஸ் மூலமாக இதை நினச்சிதாங்க அந்த டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கு மொபைல் EDA யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த அட்வான்டேஜஸ் ஆஃப் EDA. ஸோ இந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் EDA எப்படியெல்லாம் இருக்குன்னா, அந்த அட்வான்டேஜ்னால நமக்கு யூசஸ் இல்லைன்னா அந்த பையர் அண்ட் செல்லருக்கு என்ன
யூசேஜ் அப்படி உள்ள பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 269 EDI was developed to solve the problems inheritance in paper-based transaction processing and in other forms of electronic communication. Paper-based communication பண்ணிட்டு நம்ம electronic based communicate பண்ணக்கு தான் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. It is the chain supply. செயின் இன்ஹெரிட்டன்ஸ் என்னது வம்சாவளி மூலமாக அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பேரண்ட் சைல்டு ரிலேஷன் இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஃபியூ அட்வான்டேஜஸ் இருக்குது. இம்ப்ரூவிங் சர்வீசஸ் டு எண்ட் யூசர்ஸ் அண்ட் தென் இன்க்ரீஸிங் productivity and then minimizing errors, then automation of operations, cutting cost, integrating all business and trading partners, and then optimizing financial ratio. So இதெல்லாமே என்னதுன்னா EDIல உள்ள advantages. And then layers, நம்ம 7 layers ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அதே சேம் வே இந்த EDIலையும் லேயர்ஸ் இருக்குது. ஒரு 4 லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சிமாண்டிக் லேயர்ஸ் அண்ட் தென் ஸ்டாண்டர்ட்ஸ் translation layers and then transport layers and then physical layers. So figure 18.3 ல அந்த layers அதில் உள்ள சர்வீசஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாண்டர்ட் லேயரில் என்னெல்லாம் இருக்கும்னா பிஸ்னஸ் ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் அண்ட் தென் நம்ம 24 hours நம்ம என்ன பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ண மாதிரி கான்செப்ட். அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட் லேயர்ஸில் இதெல்லாம் இருக்கும்னா இமெயில் அண்ட் தென் பாயிண்ட் டு பாயிண்ட் அண்ட் தென் வேர்ல்டு வைடு வெப். தென் இதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரோட்டோகால்ஸ் FTP, டெல்நெட் அண்ட் தென் HTTP, ஃபிசிக்கல் லேயர், இன்டர்நெட், ஹைவே. ஸோ இதெல்லாமே என்னது லேயர்ஸ். அண்ட் தென் காம்பனன்ட்ஸ். EDI காம்பனன்ட்ஸ் இஸ் எ standard document format, translator and mapper, communication software and then communication network. There are 4 major components for the EDI. இப்போ நம்ம டுடே கிளாஸில் இந்த EDI இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம், தென் டைப்ஸ் பார்த்தோம். ஓகே, there are 5 types and then advantage ஒரு few advantages EDI பார்த்தோம். அதே மாதிரி லேயர்ஸ் 4 லேயர்ஸ் பார்த்தோம், டிரான்ஸ்போர்ட் அண்ட் தென் ஃபிசிக்கல், சிமாண்டிக் அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் லேயர்ஸ் அண்ட் தென் காம்பனன்ட்ஸ் 4 காம்பனன்ட்ஸ் பார்த்தோம். ஓகே, இது வந்து பேசிக் காம்பனன்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் பேலன்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.